எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவ பேசுகிறேன். நான் இப்போ எந்த இடத்துல இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கிறேங்க, திருவண்ணாமலையில். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு மன அமைதியும் ஒரு சாந்தமும் இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்க. இங்கே என்னென்ன ஸ்ட்ரீட்டில் இருக்குன்ட்டு நானும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். யோகா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃபாரின் லேடி இருந்தாங்க. யோகா பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமான சாமியார் பக்கத்துல. சாமி வணக்கம். வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாமி, இப்ப வந்து திருவண்ணாமலையில எந்த திசையில இருந்து கிரிவலம் போகணும்? எந்த திசையில இருந்து கிரிவலம் போனா கரெக்டா இருக்கும்? திசை அப்படிங்கறதுலாம் ஒன்றுமில்லை. கிரிவலம் அப்படிங்கறது வந்து மலையை சுத்தி வருதல், அதுதான் கிரிவலம் அப்படிங்கறதே வந்து தனக்கு வளமாக கிரியை வைத்துக் கொண்டு சுற்றுவது, அதுதான் கிரிவலம். நம்ம அக்னியை வலம் வருவது, ஊர்வலம் வருவது, இதெல்லாமே என்னன்னா தனக்கு வளமாக வைத்துக் கொண்டு சுற்றி வருதல், அதுதான் வந்துட்டு. அது எந்த திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்டம் போடுறதுல என்ன திசை இருக்கிறது? நம்ம இடது பக்கமாக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா வலது பக்கமாக அந்த பொருள் இருக்கும். அந்த பொருள் வந்து மலை, அவ்வளவுதான். அப்போ அது அப்படியே வலது பக்கம் வைத்து சுற்றி வந்தோம்னா அது கிரிவலமாக ஆகிறது. அது திசை என்ற கணக்கு ஒன்றுமில்லை. இன்னும் சொல்லப்போனா 8 திசையுமே அந்த கணக்குக்குள் வந்துவிடும், அவ்வளவுதான். சுவாமி வந்து கிரிவலத்தை பத்தி எப்படி போகணும், எப்படி வரணும்ன்றதை பத்தி விளக்கம் சொல்லியிருக்காரு. ஓம் நம சிவாய சாமி.